ரொம்ப பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு நம்ம கருத்து சொன்னாக்க, இந்த நாட்டில் பிடிக்கலன்னா நீ பாகிஸ்தான் போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வரிசையாக பார்க்குறோம். என்னமோ இவர்கள் இந்த நாட்டில் பூர்வீகமாக இருந்தது மாதிரியும் அது சொல்லக்கூடிய எல்லாருமே இந்த நாட்டுக்கு வந்தேரிகள் தான். இப்படி யாரெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். கரெக்டாக கைபர் போலன் கிடம்பாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ளே பஞ்சம் பிழைக்க வந்த அந்த ஆரிய கூட்டம் தான் நம்மளை பார்த்து சொல்லுது, நீ எல்லாம் பாகிஸ்தானுக்கு போய்டு, இந்த நாட்டில் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மண்ணின் மைந்தர்கள் அதை சொல்ல மாட்டாங்க, மற்ற பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. இது அதிகமாக வரக்கூடியது இந்த வார்த்தை ஆரியர்கள்ட்ட தான் வரும். அதில் ஒரு ஆள் பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் எனக்கு பின்னோட்டம் இருக்காரு. சோனப்பிரியன், சரித்திரம் படிக்க வேண்டியது நீங்கள். நான் சரித்திரத்தில் முதுகலை பட்டம் பெற்று அமெரிக்காவில் பெட்டியை தட்டி கொண்டிருக்கிறேன். நான் படித்ததற்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா மதத்திலும் அயோக்கியர்கள் உண்டு, நல்லவர்களும் உண்டு. உங்களுக்கு சும்மாவாச்சும் கப்ஸா அடிக்கணும். இஸ்லாமியர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று உங்களுக்கு இந்தியா பிடிக்கவில்லை என்றால், இஸ்லாம் பிடிக்கும் என்றால் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே? இது என்னது பைத்தியகரத்தனமா இல்லையா இந்த ஆள் சொல்கிறது? இஸ்லாம் பிடிக்கும் என்றால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிறாப்புல. எவ்வளோ பெரிய நஞ்சான கருத்து பாருங்கள். இந்த பாகிஸ்தான் உருவானதுக்கு முஸ்லீம்களா காரணம்? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே இந்துத்துவா முஸ்லீம்கள் ஒன்றா இருந்தால் சனாதனத்தை நம்ம செயல்படுத்த முடியாது, அதனால் முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுத்துறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜிலேருந்து எல்லாருமே ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது தான். அதுக்கு ஜின்னா ஒரு துருப்பு கருவியாக பயன்பட்டார். அந்த ஜின்னா எடுத்த முடிவு மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி மட்டும் அந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள் பெரும்பான்மை இந்த அளவு இந்த சனாதனவாதிகள் ஆட்டம் போட முடியாது. முஸ்லீம்களை அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அவர்களை. அது இவ்வளவுக்கும் ஜின்னா மதம் மாறியவர் தான். அவர் பூர்வீக இஸ்லாத்தை அவர் பின்பற்றவதில் அவர் ஒரு குஜராத்தி பார்ப்பன இதுலேருந்து வந்தவர் தான் நினைக்கிறேன். அவர் ஜாதி என்னன்னு தெரியல. ஆனால் அவர் கன்வெர்ட்டட் ஜின்னா. ஏன்னா அதில் கூட ஒரு சூழ்ச்சிகள் இருந்தாலும் இருக்கலாம், இறைவன் தான் அறிவானதில். இது மாதிரி இந்தியாவில் உள்ள இத்தனை பல கோடி முஸ்லீம்களை நட்டாட்டில் விட்டுட்டு ஒரு நாடு எனக்கு குடும்பம் சொல்லி தனியாக பிரிச்சுட்டு போனால் பாருங்கள், அது பயங்கரமான மோசமான ஒரு நிலைமை. அது ஜின்னாவை இந்த வகையில் நான் முற்றிலும் வெறுக்கிறேன். நான் இந்த இந்திய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய துரோகி ஜின்னா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினிகாந்த் நடித்த ஒரு சமீபத்திய படத்தை நான் பார்த்தேன். அதில் வரக்கூடிய அந்த வசனங்கள் மிக சூப்பராக வந்திருக்குது. லால் சலாம்ங்கிற படத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. இந்த சப்ஜெக்டை எடுத்து தான் பேசியிருக்கிறாரு. இது மாதிரி நீங்கள் முஸ்லீம்களை இங்கே இருக்க வேணாம், உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் தவறு. இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாருமே வெளிநாட்டில் வந்ததில்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும் சங்கிகள். இந்த நாட்டில் நடந்த பார்ப்பனிய கும்பல்னால் ஏற்படுத்தப்பட்டத சனாதன இழிவுலேருந்து அவர்கள் வெளியாகிறதுக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். இதை இங்கே உள்ள அனைத்து இந்துக்களும் அறிவார்கள். இதை வெளிநாட்டுக்கு ஓடுன்னு சொல்லக்கூடிய அந்த பார்ப்பன கும்பலும் அறியும். ஆனாலும் அவர்கள் இந்த சனாதனத்தை நம்ம நாட்டில் நிலைநிறுத்தணுன்னாக்க முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதனால் முஸ்லீம்களை துடை தெரியணும், ஏதாவது ஒரு பொய் காரணங்கள் சொல்லி வெறுப்பேற்றி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சண்டை போட விட்டு இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும். அப்போ தான் நம்ம சனாதன கொள்கைகளை புகுத்த முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இந்த ஆரிய கும்பல் பல காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதில் அவர்கள் வெற்றி பெற போகிறது இல்லைங்கிறது வேறு விஷயம். அதில் இந்த படம் லால் சலாமில் ரஜினிகாந்த் நல்லா ஒரு அருமையான வசனம். இதெல்லாம் பேசுகிறது ரொம்ப துணிச்சல் வேணும், அதனால் பேசியிருக்காப்புல. அது கூட அவர் மக கூட ஐஸ்வர்யா கூட சொன்னாப்புல, எல்லாரும் என் அப்பா சங்கின்னு சொல்கிறாங்க, என் அப்பா சங்கிலாம் கிடையாது, சங்கின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க கூட கேட்டிருந்தாங்க. அந்த காட்சியும் பாருங்க. பாய் என்ன சொன்னீங்க? இது உங்க ஊரா? அன்னைக்கே உங்களெல்லாம் இங்க இருந்து துரத்தி விட்டுருந்தா இங்க சண்டை போட வரல, சமாதானம் பேச தான் வந்திருக்கோம். அமைதியா உட்காருங்க. நாராயணசாமி வரலாறு தெரியாம பேசுறான். ஹிந்து முஸ்லிம் சிக்குன்னு பேதம் பார்க்காம நம்ம முன்னோர்கள் உயிர் கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க.
முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு பாகிஸ்தான் உருவாச்சு. விருப்பமுள்ள முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு குடியேறினாங்க. இதுதான் நம்ம மண்ணு, இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம், செத்தாலும் இங்கதான் சாவோம் அப்படின்னு இங்கேயே தங்கினவங்க தான் எங்க அப்பா பாட்டம் எல்லாம். நாம் எல்லாம் இந்தியர்கள், இந்திய முஸ்லிம்கள். நம்மளை இந்த நாட்டிலிருந்து வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இனிமே அப்படி சொல்லாதீங்க. ஆக இந்த மற்ற சமூகங்கள், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகள் மதங்களை விட முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப உரிமை இருக்குது. ஏண்டாக 800 வருடங்களை இந்த நாட்டை ஆண்டவர்கள், முகலாயர்கள் ஆட்சியிலேயே ஆண்டவங்க. அடுத்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஏன்னா வெள்ளையர்கள் தான் இந்த நாட்டை அதிகமாக சுரண்டது. முகலாயர்கள் வந்து இந்த நாட்டிலே இருந்து அவன் வெளிநாட்டுக்கு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போல, எல்லா காசையும் இங்கே தான் போட்டான் முகலாயர்கள் ஃபுல்லாக. இங்கே பெரிய பெரிய பில்டிங்கை கட்டினா, பெரிய பெரிய நதிகளை உண்டாக்குனா, இந்த பெரிய பெரிய ரோடுகள் போட்டான். இந்த நாடு வந்து அதாவது சின்ன சின்ன சமஸ்தானமாக பிரிஞ்சு கிடந்தது, ஒன்றாக்கினது முஸ்லீம்கள். அதை வந்து வெள்ளைக்காரன் பிடிச்சிட்டு அவன் நாட்டுக்கு எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறத பார்த்து தான் வெகுண்டு எழுந்த முஸ்லீம்கள் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமான உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆக மற்ற எந்த சமூகத்தை விட இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய உரிமையாளர்கள் முஸ்லீம்கள். அதை நல்லா மறந்துட வேண்டாம், அதை யாருமே மறந்துட வேண்டாம். சங்கிகள், இது வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து நம்மள்கிட்ட சகோதரத்துவமாக தான், மாமன் மச்சான்கள் தான் பழகிட்டு வராங்க. இந்த சனாதனவாதிகள், சங்கிகள் மட்டும்தான் முஸ்லீம்களை எதிரிகளாக பார்க்கறது. அவர்களுக்காக தான் இந்த பதிவு.